ராஜேந்திர சோழன் ஒரு அழகான ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, பரிமாண சுவடுகள். என்னுடைய மாணவருக்கு சொல்லும் போது இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பரிமாண சுவடுகள்னா வளர்ச்சி. ஒரு குரங்கிலிருந்து மனிதன் வளர்ந்தான், மனிதனிலிருந்து அறிவு பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான், அறிவு பெற்ற மனிதனிலிருந்து ஆறறிவு வந்தா, அந்த ஆறறிவையும் ஆட்டி படிக்கக்கூடிய கணினியை இயக்கக்கூடிய ஒரு ஆளா வந்தான். இப்படி எல்லாம் மனிதனினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்றோம் இல்லையா, அதுதான் பரிமாண சுவடுகள் அப்படிங்கிற மாதிரி லேசம் தொட்டாங்க. அருமையா இருந்தது. இந்த கதை என்ன சொல்றதுன்னா, ராஜேந்திர சோழனுடைய கதை ஒரு கனவு போல ஒரு சொல்லுது. ஆனால் இந்த கதை தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒரு அரசியல் வரலாறாக, சமூக வரலாறாக உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்குது. அவர் இந்த கதையை பற்றி எழுதும்போது என்ன சொன்னார், ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்தது, அதை அப்படியே எழுதி வச்சேன், நான் வேற எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்றாரு. நம்மளும் அந்த கதையை அதே போல சொல்லி பார்க்கலாம். ஒரு பாழடைந்த ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் வந்து லேசா இருட்டிக்கிட்டு இருக்குது, புறம் காடாக இருக்கிறது. அந்த காட்டிலிருந்து என்ன பண்றான்னா, அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சு போகலாம். அவன் மனம் சொல்லுகிறது, ஏதோ ஒரு நோக்கத்தால் தன்னை இந்த ஒரு கொக்கி அவனை இருக்கிறது மாதிரி இருக்குது, அந்த இழுப்பின் வழியாக போகலாம் அப்படின்னு போறாரு. அப்படி போகும் பொழுது ஒரு சின்ன விளக்கை எடுத்துட்டு இப்படி போறாரு. உங்களுக்கு தெரியும், கண்ணு முன்னாடி ஒரு பேட்டரியோ ஒரு விளக்கோ இருந்தா உங்க கண்ணுல அந்த 2 விளக்குகள் தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும் போதேவும் ஒரு பெரிய ஒரு கூச்சல் வருகிறது. அந்த கூச்சல் வரக்கூடிய பாதையில போறான். கிழக்கு போனா அது ஒரு இடத்துல போய் முட்டிடுது, திரும்ப வருகிறான். மேற்கு போனா ஒரு இடத்துல முட்டிடுது, திரும்ப வருகிறான். வடகிழக்கு மேற்கு பார்த்து போறான், அது பாதை போகிறது. அந்த பாதை போகும் பொழுது என்ன நினைக்கிறான்னா, அங்க ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது. ஊருக்குள்ள போறான். ஒரு மேடை இருக்கிறது, ஒரு தூண் இருக்கிறது. ஆனால் ஊருக்குள்ள மனிதர்களே கிடையாது. தெரு இருக்குது, இந்த பக்கம் 20 வீடு, அந்த பக்கம் 20 வீடு, அமைதியாக இருக்கிறது. ஒரு இரவு நேரத்துல இருக்கிற மாதிரி. ஒரு நாய் கூட எழுந்து ஓடுகிறது. அந்த மேடையில ஏறி என்ன நினைக்கிறான்னா, கத்துறான், நான் மனுஷன் வந்திருக்கேன், நான் மனுஷன் வந்திருக்கேன் அப்படின்னா. ஆனா யாருமே எதுவுமே இல்லை. அவனுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இறங்கி ஓடி போய் ஒவ்வொரு வீட்டையும் தடன்னு தட்டுறான். மறுபடியும் தடன்னு தட்டிட்டு வரான். அப்பையும் யாரும் எந்திரிக்கல. அப்ப அந்த மேடையில இருந்து திரும்ப கத்துறான், ஒருமே தெரியல. அப்ப என்னன்னா, இவனுக்கு ஏதோ இன்னொரு இடத்துல அழைக்கிற மாதிரி இருக்குது. அங்க போனா ஒரு சந்தை கடை. நீங்க சின்ன வயசுல, இப்ப எங்க வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதே திருநெல்வேலியில இந்த பொருட்காட்சி நடத்துவாங்க, அல்லது ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் நடக்கும்போது பெரிய பெரிய ராட்டனங்கள் வரும். இல்லைன்னா 2 தலை உள்ள பெண்ணு, ஒரு தலையும் ஒரு மீன் உள்ள ஒரு உடம்புள்ள ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நிர்வாண நடனம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய புல்லட்ல வந்து கிணறுக்குள்ள சுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி கரைச்சலா இருக்குது. இப்படி வரும் பொழுது என்ன பண்றான்னா, இவனை வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஏணியில ஏற்றி வர, ஏணியில ஏற்றிவிட்டா ஒரு பார் விளையாட்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போன உடனே மேலே ஏறி போய் நிற்கிறான். நின்ன உடனே அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, இவன் வந்து தேச துரோகி, இவன் கையில கத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன பண்றான்னா, ஆமா கத்தி வச்சிருக்காங்கிறாங்க. இவன் பயந்து, ஐயோ நான் கத்தி இல்லை அப்படின்னு சொல்றான். இல்ல, இவன் வந்து கிறிஸ்தவத்திற்கு எதிரானவன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ நான் கிறிஸ்தவனே கிடையாது அப்படிங்கிறான். அப்ப இவன் ஒரு சாத்தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ சாத்தான்னா என்னன்னு தெரியாதுங்கிறாங்க. இப்ப என்ன பண்றான்னா, இது இப்படி விரட்டு இது பண்ணும் பொழுது இவனை வந்து அவன் அங்கிருந்து குதிக்கிறான். ஒரு ஒரு குளமா இருக்கு, குளத்துல இருந்து தப்பிச்சுதான் பிடிச்சு கட்டிடுறாங்க. கட்டி அடி அடிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க வந்த ஒரு ஆளு, சரிங்களா, இவனை வந்து இந்த இடத்துல இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும் பொழுது இவனுக்கு அந்த அடியோட அவன் தலையில ஒரு அடி விலக போகுது. அவன் விழித்துக் கொள்கிறான். இந்த கதைக்குள்ள நான் முதல்ல படிக்கும் போது இது ஒரு கனவு கதையா இருக்குது. ஆனால் இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள். அவன் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு இந்தா இருந்தா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு தலித்தா இருந்தா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு வகையில ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஆளா இருந்தா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு சமூகத்துல வந்து மாற்றங்கள் நிகழ்த்தணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு எதிர்ப்பு. அப்போ இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மனநிலை. அந்த மனநிலைய பரிமாண சுவடுகள் அப்படிங்கிற இந்த கதைக்குள்ள கனவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அந்த கதையை படித்தால் ஒரு கனவு போல இருக்கிறது. ஆனால் கதைக்குள்ள
ஒரு 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 சமூகத்தினுடைய ஒரு விஷயத்தை தொட்டு காட்ட முடியுமாங்கிறது உனக்கு பெரிய ஒரு ஒரு படைப்பாளியாக அதை நான் வியந்து பார்த்தேன். அப்போ ஒரு மேஜிக்கல் ரியலிசம், மாயம், யதார்த்தம் அல்ல, ஆனா யதார்த்தம் தான். யதார்த்தத்துக்குள்ள, மாயத்துக்குள்ள இந்த வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு புரிதலை, ஒரு சிக்கலை சொல்லக்கூடிய ஒரு உத்தி நான் அந்த மேஜிக்கல் ரியலிசம் அல்லது மாய யதார்த்தம் என்று நம்புகிறேன்.